மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். இன்று பார்த்தீங்கன்னா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிடும்னு நிர்வாகிகள் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதிக தொகுதிகளில் போட்டியிடும் பட்சத்தில் அதிமுக எவ்வளவு தொகுதிகள் கூடுதலாக வழங்க வாய்ப்பு இருக்கிறது? இதனால பிற கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரியான அதிமுக சார்பில் அழுத்தங்களை முன்வைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க முதல்ல இருந்தே பாஜக ஒரு 70 தொகுதிகளை மார்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருந்தது. ஆனா அதிமுக 20 தொகுதிகளுக்கு மேல கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லைன்னு சொன்னாங்க. அவர் 30 தொகுதிகள் 35 தொகுதிகள் வரையும் அதிமுக கொடுக்கறதா ஒரு பேச்சு இருந்தது. ஆக்சுவலா அவர்கள் குறிப்பா அவங்க பெரும்பாலும் இந்த கோவில்கள் இருக்கிற ஏரியாக்களா கேட்கறாங்க. பழனி, திருத்தணி, இந்த மாதிரி கோவில்கள் இருக்கிற திருப்பரங்குன்றம் அப்படி கேட்கறாங்க. ஸோ அவங்க அந்த பிரச்சாரம் இந்துத்துவ பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கலான்ற ஐடியாவில் அந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ ஆனால் அதிமுக அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடியல. அந்த இட பங்கீடுன்றது முடியல. எப்படி இது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இட பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி அங்கேயும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இருக்கு. அது தவிர தேசிய ஜனநாயக முன்னணியோட அரசு தான் அப்படின்னு பேசணும்னு சந்தோஷ் பேசியிருக்காரு இன்னைக்கு. ஆக்சுவலா அது ஒரு முக்கியமான விஷயம். அதிமுக தலைமையில் கூட்டணின்னு இவங்க அதிமுக காரங்க சொல்றாங்க, எடப்பாடி முதல்வர் சொல்றாங்க. ஆனா அவங்க பாஜக காரங்க திருப்பி தேசிய ஜனநாயக முன்னணின்றாங்க. தினகரன் கூட தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி, அம்மாவின் ஆட்சின்னு சொல்றாரு தவிர எடப்பாடி முதல்வர் அப்படின்னு அந்த பாயிண்ட்ல அவர் சொல்ல மாட்டேன்றார். ஸோ அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அண்ணாமலை விலகலை பத்தி நீங்க அதிகமா பேசிக்க வேண்டாம்ன்றது முக்கியமான விஷயம். நேற்று இரவுல இருந்து அண்ணாமலையை பத்தி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. அவர் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறாருன்ற மாதிரியான ஒரு வதந்திய அண்ணாமலையோட வார் ரூம் கிளப்பி விட்டுருக்கு. அதுல உண்மையிலிருந்து பாஜக தலைமையிலிருந்து அன்அபிஷியலா சொல்றது நம்ம பாக்குறோம் நம்ம. சோ அதனால சந்தோஷ் சொல்ற விஷயம் அண்ணாமலை விலகலை பத்தி நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. சோ அதிமுக பாஜக கூட்டணியில இன்னும் இடங்கள் பத்தின ஒரு பிரச்சனை. அதிக இடங்கள்ல பாஜக போட்டி போட விரும்புவது உண்மை. அது அந்த பேச்சுவார்த்தை முடியல என்றதும் உண்மை. அதே மாதிரி தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி தான் பாஜக சொல்றதும் அதை போன்ற பிரச்சாரத்தை அமைக்க போவதும் உண்மை. அது அதிமுக அதை எப்படி டீல் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. பாஜக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் நிர்வாகிகளுக்கு தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். அது தொடர்பான முக்கிய செய்தி தான் தற்போது நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். முதற்கட்டத்திலே தமிழகத்தில் தேர்தல் நடக்கும், அதற்கு தயாராகிருங்க. இந்த தேர்தலில் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிடும், அதனால போட்டி கடுமையாக இருக்கும்னு பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது தொடர்பான பார்வைகளையும் நாம் கேட்டு பெற்றோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.